திருமண மண்டபத்தில் அந்த கல்யாண பொண்ணு ரொம்ப நேரமாக தன்னோட செல்ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த அவங்க தாத்தா நேராக வந்து, யார் மாவனோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் தாத்தா, கல்யாணத்துக்கு வர முடியலன்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க. சரி, இங்கே வந்து உட்காந்துருக்காங்கல்லம்மா, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன தாத்தா, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், அவங்களாம் ஏன் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியுமாம்மா? எல்லாம் என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க தாத்தா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு மட்டும் அவங்க வரலாமா? உன் மேலே இருக்கிற பாசத்தாலையும் உங்கள் அம்மா அப்பா மேலே இருக்கிற அன்பாலையும் நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற மரியாதைக்காகவும் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காகவும் நமக்காகவும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க கூட போய் உட்காந்து அவங்க கிட்ட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசிகிட்டு இருக்கணும். அதில் பெரியவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கணும். அதை விட்டுட்டு யாரோ வர முடியாதவங்கள்ட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீ அப்புறம் கூட ஃபோனில் பேசிக்கலாம்லம்மா அப்படின்னு சொன்னபோது, தாத்தா சொல்கிறதுல இருக்கிற ஒரு உண்மைத்தன்மையை உணர்ந்த அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க கூட போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க கூட உட்காந்து பேசணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதோ இல்லை மொபைலை நோண்டிட்டு உட்காந்துருக்கிறதோ கூடாது. மொபைல் ஃபோன் இல்லாமல் வேறொரு உலகம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதுக்காக மொபைல் ஃபோனே நான் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை. மொபைல் ஃபோன் கண்டிப்பாக வேணும். நம்மளோட வளர்ச்சிக்கு உதவுற ஒரு உபகரணமாக அது இருக்கணுமே தவிர நம்மளோட நேரத்தை விழுங்குற ஒரு கருவியாக அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது.